வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவர்தன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட். இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஓகே. போன வாரம் நம்ம ஒரு அதிசயமான கோவிலை பத்தி பார்த்தோம். ஒரு துறவு மேல அழகர் கோயில், கிணற்றுல மேல தவமிருந்த முனிவர் சமாதியான கோயிலை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற கோயில் எப்படின்னா, தெய்வங்களே, அதாவது ஒரு விசித்திரமான கோவில் தான் இது. என்னதுன்னா, அதாவது தெய்வங்கள் மக்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப இந்த மாதிரி அவதாரம் எடுத்து சாமியாகி போன கதையும் உண்டு. கூப்பிட்டதுக்கோசரம் அதே போலதான் ஒரு கதை, கிராமிய கதை. எல்லை சாமி கோயில் இது. இந்த கோவில் எப்படின்னா அழகர் பெருமானோட மதுரையில இருக்கக்கூடிய மாயக்கண்ணன் அழகரமலையானவர்களால பிறந்த இருவர். அழகரமலையான் ராக்காட்சி அம்மன். ராக்காட்சி அம்மனுங்கிறது மலை மேல இருக்கக்கூடிய தேவதை. இவங்களுடைய ராக்காயி அம்மன் பேரு. இவங்களுடைய அருளால பிறந்த இருவர் சாமியான கதையை பத்தி தான் நம்ம பேச போறோம். மனிதர்களாக பிறந்த காக்கும் கடவுள்களாக ஆன கதையை பத்தி நம்ம பேச போறோம். பார்க்க போறோம், வாருங்கள். அதாவது இந்த ஊர் எங்க பேருனா முக்குடி அப்படின்னு பேரு. இந்த ஊருக்கு பேர் முக்குடி. முக்குடிங்கிறது மூக்குடின்னு கூட சொல்லப்படும். மூக்குடின்றது எங்க இருக்குன்னா, இந்த ஊர் எங்க இருக்குன்னா, மதுரையில இருந்து மானாமதுரை போற வழியில இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துல திருப்புவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம் தான் மூக்குடி. இந்த ஊரோட எல்லையில தான் இந்த கோவில் கொண்டிருக்கிறார்கள் இந்த தெய்வ சாமிகள். மாயக்குருவி சாமை இப்படின்னு பேரு. சரி, இப்ப கதைக்குள்ள இருவர் எவ்வாறு சாமி ஆனார்கள் என்ற கதையை பத்தி பார்ப்போம். இங்க 2 கோவில்கள் உண்டு, அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஒன்று நடுக்கல் கோவில், ஒன்று உருவ கோவில். இது 2 பத்தியும் நம்ம பார்க்கலாம், வாருங்கள். அதாவது எப்படி என்றால், சில வருடங்களுக்கு முன் இதே மூக்குடி கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட தம்பதியினர், அதாவது என்ன சொல்றது, அந்த கால மரபுப்படி ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வந்தார்கள். இவர்களுக்கு என்ன ஒரு குறை என்றால், நீண்ட பாக்கியமா அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் தவித்தார்கள், வருத்தப்பட்டாங்களாம். யாரோ ஒரு நல்ல ஆத்மா சொன்ன உபாயத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அழகர் கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தா மாறினா, நூப்புற கையில தீர்த்தா மாறினா உங்களுக்கு பிள்ளை பிறப்பான் அழகர் மலையான அருளாளன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நேரம் அவங்க என்ன பண்ணாங்க, அழகர் கோயிலுக்கு போனாங்களாம். அழகர் கோயிலுக்கு போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நூப்புற கையில தீர்த்தா மாறிட்டு அங்கேயே படுத்து உறங்கினார்கள். ஒரு நாள் அந்த கோயிலுடைய வெளி மண்டபத்துல படுத்து உறங்கும் போது அவர்களுடைய கனவுல தோன்றின மாயக்கண்ணனான அழகர், அழகுமலை கண்ணனான அழகர், மாயாவதாரனான அழகர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு புள்ள பிறப்பான், அவன் நான் சிரிச்ச பிள்ளையா பிறப்பான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவனுக்கு என்னுடைய பேரான மாயக்குருவின்னு ஒரு பேரை வையுங்கோ அப்படின்னு அந்த மாயக்கண்ணனான அழகர் சொன்னாராம். இதை கேட்டு பூரி படைந்த அந்த தம்பதிகள் அப்படியே செய்வதாக கனவுல சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அழகர் பெருமாளுக்கு, மாயக்கண்ணனான அழகருக்கு, அழகர் மலையானுக்கு, கள்ளழகருக்கு. சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் ஊருக்கு போய் சேர்ந்தனராம். அப்போ இது அழகர் பெருமாள் தமது லீலையை தொடங்கினார். கள்ளழகர் என்ன பண்ணார்னா, மாடு மேய்க்கிற ஒரு பிள்ளைய சிரிச்சுட்டாராம் அழகர், மாயக்கண்ணனான கள்ளழகர். அப்ப கள்ளழகர் கிட்ட அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் சொன்னாரா, நான் போய் தனியா இருக்க முடியாதுப்பா, நான் போய் தனியா இருக்க முடியாது, நீ என்ன பண்ணுனா எனக்கு கூட ஒரு பெண் துணையும் அனுப்பி வைன்னு கேட்டானா அந்த மாயக்கண்ணன். அவர் மாயக்கண்ணன் கிட்ட உடனே என்ன பண்ணாரா, மேல ராக்காட்சி அம்மனுக்கு மேல மலை மேல அழகர் மலைக்கு மேல இருக்கிறது நூப்புற கங்கைக்கு போற வழியில இருக்கிறது தான் ராக்காட்சி அம்மன் கோவில் பேரு. அழகர் கோவிலுக்கு மேல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ராக்காட்சி அம்மனுக்கு பூ தொடுக்கிற ஒரு பெண்ணை பூமயில்னு பேரு. பூமயில்னா பூ தொடுக்கிற பெண்ணுக்கு பேரு. பூமயில தனக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சிரிச்சு அனுப்பி வச்சாராம், வழித்துணையா அனுப்பி வச்சாராம் அழகர் பெருமாள், மாயக்கண்ணனான கள்ளழகர். இதுல என்ன ஆனாங்கன்னா, இருவரும் அப்புறம் என்ன ஆச்சா, ஒரு நல்ல நாள்ல என்ன ஆச்சா, இவர்கள் வேண்டியபடியே முக்குடி கிராமத்துல இவர் அவதரித்தார் அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் பிள்ளையா தாயோடைய வயிற்றுல. யார் இவர்? அழகருக்கு சொல்லி கொடுத்த சத்தியப்படி இவருக்கு மாயக்குருவின்னு பேர் வச்சாராம் பெற்றோர். மாயக்குருவி செல்லமாக வளர்ந்து வந்தார்னு சொல்லப்படுகிறது இதற்கு பிறகு. அதாவது மாயக்குருவியோட பெற்றோர் என்னன்னா, செருப்பு தைக்கும் தொழிலை செய்பவர்கள். மற்ற நேரத்துல கூலி வயிற்று பிழைப்புக்காக என்ன செய்வாங்கன்னா, வயலுக்கு போயிட்டு கூலி வேலை பார்ப்பாங்களாம். வயத்துல போயிட்டு கூலி வேலை பார்த்து வயிற்றை கழுவி கொள்வது உண்டு ஜீவனத்துக்கு. அப்போ ஒரு நாள் இதே போல ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, மாயக்குருவியோட தாய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் எப்பயுமே மாயக்குருவிய வயல்காட்டு வேலைக்கு எடுத்துட்டு போகும்போது, கூலி வேலைக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், கூட எடுத்துட்டு போய் அங்க ஒரு ஆத்தங்கர ஓரத்துல தொட்டில கட்டி மாயக்குருவி அங்க வைத்துட்டு வேலை செய்வது வழக்கமா.
ஒரு நாள் என்ன ஆச்சு, இப்படியே தூக்கிட்டு போயிட்டு வழக்கம் போல மரத்துல தொட்டில கட்டிட்டு வயக்காட்டு வேலைக்கு புறப்பட்டாங்க மாயக்குருவியோட தாய். அப்ப அந்த மாயக்குருவியோட விளையாட அழகர் மலையான மாயக்கண்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு, திடீர்னு ஒரு காட்டாறு வெள்ளத்தை பேய் மேல பேய வச்சாராம். அப்படியே ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டான் கண்மாயில. இத பார்த்த பதறி போயிட்டாளாம் மாயக்குருவியோட தாய். எப்படி தான் குழந்தைய காப்பாற்றுவேங்கிற துடிப்பு மேலிடவே, தாய்ப்பாசம் மேலிடவே என்ன ஆச்சா, அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம செய்வ தெரியாம வந்து திகைக்கவே, அதே சமயம் என்ன ஆச்சா, நேரம் என்ன பண்ணித்தான், ஒரு 5 தலை நாகம் வந்து அந்த கூலி மேல வந்து மாயக்குருவி படிச்சிருந்த இடம் மேல தலை மேல படம் எடுத்து கொடை பிடிச்சுதான். கொடை பிடித்தது. ஒரு செம்மறி ஆடுன்னு ஒண்ணு வந்து வந்து பாலூட்டியது. ஒரு நல்ல பாம்பு வந்து தாளாட்டியதுன்னு சொல்லப்படுறதான் கதையில. 3 நாள் கழிச்சு வெள்ளம் வடிஞ்சுதான். அக்கறையில இருந்த மாயக்குருவியோட தாய் ஓடி வந்து பூரி போட தன்னோட மகளை அணைத்து கொண்டாலாம். அப்பொழுது என்ன ஆச்சுன்னா, நேரம் முதல்ல குறுக்க வந்த பாலூட்டிய செம்மறி ஆடு வந்துதான். குறுக்க வந்து சத்தியம் கேட்டுதான், இனிமே உங்க வம்சாவளியா எங்களுக்கு சத்தியம் பண்ணக்கூடாது, சத்தியமா இனிமே உன்னுடைய கிராமத்துல முக்குடி கிராமத்துல இந்த எந்த எவருமே வந்து ஆட்டை அடிச்சு திங்க மாட்டேங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டுதான். அடுத்தது என்ன ஆச்சா, ஒரு நல்ல பாம்பு நேரம் வந்து சீறித்தான் மாயக்குருவியோட தாய் முன்னாடி. உன் வம்சாவளி சார்பா சத்தியம் பண்ணி கொடு, இனிமே எங்க பார்த்தாலும் நாங்க பாம்பு அடிச்சு கொல்ல மாட்டோம் இந்த கிராமத்துல சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு மாயக்குருவி தாயும் பிள்ளைய கிடைச்சா போறோன்றதுக்கு என்ன பண்ணாங்களா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். இன்னைக்கும் சரி, முக்குடியோடைய கிராமத்துல வந்து கொடுத்த சத்தியப்படி வந்து யாருன்னா, செம்மறி ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க யாரும். அதே மாதிரி வந்து பாம்பு அடிச்சும் கொல்ல மாட்டாங்க. இன்னமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த கிராமத்துல. இதற்கு பிறகு என்ன, மாயக்குருவி பிறந்த இதே இதுல என்ன ஆச்சுன்னா, அடுத்த அதே நேரத்துல இந்த ஊர், இதே முக்குடிக்கு அடுத்த ஊர் வந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர் வந்து சமயநல்லூர்னு பேரு. அந்த சமயநல்லூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் வந்து சித்தலாங்குடின்னு பேரு. இந்த சித்தலாங்குடியில இதே அழகர் மலையில ராக்காட்சி அம்மனுக்கு தொடுக்கிற பூமையில் ஒரு அவ வந்து நடு சாமத்தில் அவதரித்தாளாம். நடு சாமத்தில் பிறந்தாள்னு சொல்லப்படுகிற அர்த்தராத்திரி வேலை 1 to 2 மணிக்குள்ள. அந்த சாமத்துல அர்த்தராத்திரியில் அவதரித்தனால அவளுக்கு பேர் சாமகி அப்படின்னு பேரிட்டாங்களாம். நாட்கள் ஓட ஓட என்ன ஆச்சு, மாயக்குருவியும் சாமையும் ஒருவருடைய முகரை பாராமலே வளர்ந்தனர்னு சொல்லப்படுகிறது இந்த கதையில. ஒரு நாள் இதற்கு பிறகு மாயக்குருவியை வீட்டுக்கு கொண்டு போன மாயக்குருவியோட தாய் என்ன பண்ணாங்கன்னா, வேலைக்கு புறப்பட்டாங்களாம். விட்டுட்டு தகப்பன் கிட்ட விட்டுட்டு, மாயக்குருவியோட தகப்பன். அப்ப அந்த நேரத்துக்கு செம்மறி ஆடு வந்து பால் ஊட்டுவதற்கோசம் வந்துதான் மாயக்குருவியை நோக்கி. அப்ப இந்த தான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை பத்தி, தன் தாய் பண்ணி கொடுத்த சத்தியத்தை தெரியாத மாயக்குருவியோட தகப்பன் என்ன பண்ணாருன்னா, அந்த செம்மறி ஆட்டா உறவினர்களை கூப்பிட்டு செம்மறி ஆட்டை அறுத்து அதை அப்படியே கறி வச்சாராம். ஆட்டுக்கறி, ரத்த கறி வச்சாராம். வெத்து உடனே என்ன தெரியுமா பண்ணாங்களா, ஆட்டை அறுத்தது ரத்தத்தை சமைச்சு முதல்ல வாயில எல்லாரும் ஒரு பிடியை வைக்கிறது அனைவருக்கும் பார்வை பறி போனதான். நடந்த விஷயத்தை கேட்டு பதறி எடுத்து ஓடி வந்த மாயக்குருவியோட தாய் வந்து அவர் பெற்றோர் தகப்பன் உரிமை கொண்டு எல்லாரும் போட்டு, பாவி சண்டாளங்களா, செஞ்சு சத்தி கொடுத்த மீறி பிள்ளைய காப்பாத்தின தெய்வத்தை கொண்டுட்டேங்கலையாடா அப்படின்னு அலறி புடைக்க அழுது பொருளவே, இருந்தாலும் தன்னோட தகப்பனுக்கு தன்னுடைய கணவனுக்கு தன் பார்வை கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்கு என்ன பண்ணாங்களா, அந்த நோக்கத்துக்காக வந்து வேண்டிக் கொண்டு எந்த ஆட்டோட கறியை சமைச்சாங்களோ அந்த கறியை அவங்க தலைமையில வச்சு சத்தியம் பண்ணாங்களா, இனிமே இந்த பாவத்தை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லவே எல்லாருக்கும் பறிப்போன கண் பார்வை திரும்பி வந்துதான். இதற்கு பிறகு என்ன ஆச்சு, மாயக்குருவி தாமையும் ஒருவருடைய முகர் பாராமல் வளர்ந்து வந்தாருன்னு முன்பே சொன்னது போல என்ன ஆச்சா, மாயக்குருவியும் வளர்ந்து வாலிபனானார்னு சொல்லப்படுகிறது. வாலிப பரிதம் எழுதிய மாயக்குருவி ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த ஊருக்கு வந்து ஒரு வேடன் வந்தாராம். அவர் கையில ஒரு வல்லத்தான் குருவியை பிடித்து கொண்டு வந்தாராம். மாயக்குருவிக்கு அதை பார்த்தது மிகவும் பிடித்து போய்விட்டது. எனக்கு வேணும்னு அடம் பண்ணாராம் தாய்கிட்ட. உடனே அவரை வந்து அந்த வேடன் ஐயாவை வந்து, ஐயா என் பிள்ளை கேட்கறானே அந்த குருவியை கொடுங்க ஐயா, உங்களுக்கு நாங்க பாதம் கட்டி தரோம் ஐயா அப்படின்னு. பாதம்னா செருப்பு கட்டி தரோம் ஐயா. நான் இவரும் சம்மதித்து கொடுத்தாரா. மாயக்குருவி அதை செல்லமா வளர்த்து வந்தாரா தான் வளர்த்த குழந்தை போல இந்த வல்லத்தான் குருவியை. அப்புறம் என்ன நடந்தது, ஒரு நாள் மாயக்குருவியும் இவர்களுக்கும் ஒரு நாள் வந்து என்ன ஆச்சா, அந்த காலத்துல வந்து ஒரு நாள் இருவருக்கும் திருமணம் குறிப்பானதான், திருமணம் முடிவானது. எப்ப, வைகாசி மாசம். வைகாசி மாசம்ங்கிற நாள் என்னதுன்னா, அழகர் ஆத்திர இறங்குற திருவிழா, சித்திர திருவிழா. இன்னைக்கு அழகர் கோயில் திருவிழா, சித்திர மாசம் அழகர் கோயிலோட திருவிழா. அப்ப இவங்க எல்லாரும் சித்திர திருவிழாக்கு அழகர் கோயிலுக்கு வண்டி கட்டிக்கிட்டு போனாங்களாம். அப்ப என்ன நடந்துருச்சா, அழகருக்கு திருவிழா கட்டிக்கிட்டு போற இடத்துல என்ன பண்ணாங்களா, அப்பெல்லாம் அந்த காலத்துல எளிய முறைக்காரங்க சாதிக்காரங்களோட முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, வைகை ஆறு இருக்குல்ல, வைகை ஆத்து மணல் திட்டுல உட்காந்துதான் வந்து கல்யாணத்துக்கு பேசி முடிவெடிப்பாங்களாம்.
இப்ப மாயக்குருவிக்கும் தாமைக்கும் திருமணம் பேசப்பட்டது. அப்ப என்ன பண்ணாங்க, எளிய சாதிக்காரங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா, வைகை ஆத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா, இருவருக்கும் இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு சொல்லி பாக்கு மாத்தி பரிசம் போட்டாச்சான். சித்திரை மாசம் அவங்களுக்கு சித்திரை மாசம் பாக்கு மாத்தி பரிசம் போது பாக்கு மாத்தி பரிசம் போட்டாச்சான் இருவருக்கும். திருமணம் முடிவானது. ஒரு வைகாசி மாசம் என்ன ஆச்சான், ஒரு வைகாசி மாசம் இருவருக்கும் திருவிழா முடிவானதான். அப்பொழுது மாயக்குருவிக்கும் சாமைக்கும் திருமணம் நடக்க முடிவானது. உடனே என்ன நடந்துருச்சான், மாயக்குருவி என்ன பண்ணார், திருமணம் நடப்பதற்கு முன் என்ன பண்ணாரா, தான் பிடித்து ஆசையா வளர்த்த வல்லத்தான் குருவியை எடுத்துக்கொண்டு நேர என்ன பண்ணாரா, கண்மாய்க்கு குளிக்க போனாரா. கண்மாய்க்கு குளிக்கும் போது என்ன ஆச்சா, அப்பதான் என் பெருமானுடைய லீலை நடந்தது, மாயக்கண்ணனோட லீலை. அந்த வல்லத்தான் குருவி என்ன ஆச்சா, சிறகடிச்சு ஒரு மரப்பொந்து மேல போயிருச்சான், உட்கார்ந்துச்சான் ஏறி. மாயக்குருவி என்ன பண்ணாரு, அதை பிடிக்கணுங்கிற ஆசையில என்ன பண்ணாரு, நேரம் மரப்பொந்து மரம் மேல ஏறினார். அப்போ அந்த மரப்பொந்துல மாயக்கண்ணனுடைய உத்தரவடி பதுங்கி இருந்த நல்ல பாம்பு என்ன தெரியுமா பண்ணிட்டு மாயக்குருவியை தீண்டியது. மாயக்குருவி என்ன தெரியுமா பண்ணாரு, உடம்புல விஷம் ஏறி விட்டது. அதற்குள் மாயக்குருவி உடனே போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவ தாயோட மடியிலேயே படிச்சு உயிரை விட்டு விட்டார். உயிரை பிராண தியாகம் செய்தாராம். உயிர் பிரிந்ததாம் மாயக்குருவியோட உயிர். அப்புறம் உக்குடி சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்களா மாயக்குருவியோடைய சடலத்தை. எடுத்துட்டு போனப்ப என்ன ஆச்சு, மாயக்குருவியோடைய சடலத்துக்கு தீ மூட்டை பார்த்தாங்களாம் பெட்ரோல். அப்ப இந்த கட்டை வேகவில்லை, கொல்லிக்கட்டை வேகலையாம். உடனே தாய் மேல அழகர் மாயக்கண்ணனான அழகர் அருள் இறங்கிடுச்சான். அவன் அம்மாவுக்கு அருள் வந்துச்சான். அருள் சொல்லவே என்ன பண்ணாரா, என் பிள்ளைக்கு பூ கொடுக்கிற பூமொயில் தாமை கட்டை வச்சாதான் கொல்லி வச்சாதான் அந்த கட்டை வேகம், அவனை கொல்லி வைக்க சொல்லி நீங்க யாரும் வைக்க கூடாது, நீங்க வைக்க முடியாது, வச்சா வேகாது அப்படின்னாரா அழகர். உடனடியா சாமிக்கு தகவல் போச்சான். அப்ப குளத்துக்கு குளிக்க போன சாமி என்ன தெரியுமா பண்ணாரா, குளத்துக்கு கையில குடத்தோட குளிக்க போனாரா சாமி குளத்துக்கு. அப்ப என்ன பண்ணாலும் செய்தி கேட்டு பதறி எடுத்த சாமி அப்படியே குடத்தை கீழே போட்டுக்கிட்டு நேரம் என்ன பண்ணாலாம், ஊர் மக்களிடலாம் போய் முக்குடிக்கு கிராமத்தை செஞ்சு அடைஞ்சாலாம் சாமி. அப்ப ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் போய் கொல்லி கேட்டாலாம். யாரும் கொல்லி தர மறுத்தனாராம். உடனே சிவகங்கை ராஜா கிட்ட போய் விஷயத்த கொல்லி கேட்டாரா. சிவகங்கை ராஜா என்ன பண்ணாரா, ஒரு சோதனை வச்சாராமா சாமிக்கு. வைக்கவே என்ன நடந்துதான், அவருடைய அதனால் அதில் வெற்றி பெற்றால் சாமி அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்ட அந்த சாமியுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்ட சிவகங்கை ராஜா என்ன பண்ணாரா, தங்க மண்வெட்டியில 3 கொல்லி நெருப்ப கொடுத்தாராம். உடனே எடுத்துக்கொண்டு நேரம் முக்குடி சுடுகாட்டுக்கு வந்த சாமி என்ன தெரியுமா பண்ணாரா, ஊர் மக்களுக்கெல்லாம் சிதை மூட்டுவதற்கு ஒரு காரியத்தை செய்தால். அதாவது அனைவருடைய கண்ணையும் தனது சக்தியினால் மாயமாக்கி விட்டு கண்ணை கட்டி போட்டு விட்டு என்ன பண்ணானா, அப்பொழுது சிதை மூட்டுவதற்கு முன்னே எந்த பாம்பு தீண்டித்தோ அப்புறம் அதே வல்லத்தான் குருவி, அவர் வளர்த்த வல்லத்தான் குருவி பவ்யமா நின்றுச்சான் மாயக்குருவியோட சடலம் முன்னாடி, தீ மூட்டுறதுக்கு முன்னாடி. அப்ப என்ன நடந்துச்சா, சாமை என்ன தெரியுமா பண்ணா, அனைவரும் கண்களையும் கட்டினாள். 5 முறை கொலவை இட்டான். 5 முறை கொலவை சத்தம் விட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணா, இதையும் அதோட சிதைக்கு தீ மூட்டிட்டு, மாயக்குருவியோட சிதைக்கு தீ மூட்டி விட்டு அதே வல்லத்தான் குருவி பாம்பு 2ஐயும் அந்த தீயில் போட்டாள். அதற்கு பிறகு தானும் உடன்கட்டை ஏறி மாண்டாள். இதற்கு பிறகு இந்த விஷயம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்தது, மக்களுக்கு எல்லாரும் உணர்ந்தாங்களா, இல்ல இவங்க சாதாரண மனுஷங்க இல்ல, இவங்க தெய்வ குழந்தைகள், அதாவது தெய்வங்களாகவே மறுபிறவி எடுத்து நம்மளை காக்க வந்த சாமி ஊரு சாமி, இது நம்ம ஊர் எல்லை சாமிங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கோயில் கட்டி வைப்பட ஆரம்பிச்சாங்களா மாயக்குருவியோட இது. இன்னமும் சரி, மாயக்குருவி இந்த இடத்துல என்னன்னா, அங்க உயிர்நீச இடத்துல 2 நடுக்கற்கள் வைத்து வைப்படப்படுகின்றது கோவிலாகவே. அந்த இடத்துல மாயக்குருவி சாமையும் இருவருக்கும் அந்த உயிர் நீத்த இடத்துல அந்த மயானத்துல. அதே போன்று இல்லாமல் ஒரு இடத்துல கோவிலும் கட்டி வைப்படாகின்றது. அதாவது மாயக்குருவியும் சாமியும் என்ன சொல்றாங்களா, தங்கள் மக்கள் ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கியவங்களா இருக்காங்க, அதனால அவங்க சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, 1 வருடம் விட்டு 1 விழா கழித்து நீங்க திருவிழா எடுத்தா போறோம், அது வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு சின்ன ஊதுவத்தி வாசனை கூட கட்ட வேண்டாம், கோயில் கூட கட்ட வேண்டாம்னு சொன்னாங்களாம். முன்னாடி ஒரு காலத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க இப்ப இந்த கோயில் பிரம்மாண்டமா எழுப்பி நிக்குது கோபுரத்தோட. மாயக்குருவி கோயில் நல்லா முக்குடியில ஜாம் ஜாம் நிக்குது கோவில்ல. கோவில் உள்ள பாத்தீங்கன்னா மாயக்குருவியோட சிலைகள் எப்படின்னா மண்ணினால ஆன சிலைகள். இதை ஒரு குலவர சமுதாயம் பரம்பரையா செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த சமுதாயத்துல. அதாவது எப்படின்னா, இதே எந்த வைகாசி மாசம் மாயக்குருவிக்கு திருமணம் நடக்கிறது, அந்த நாள்ல திருவிழா வைக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்து திருவிழா வைக்கும் போது மாயக்குருவிக்கும் தாமைக்கும் மண் சிலைகள் செய்யப்படுகின்றன. எவ்வாறு என்றால், மண் சிலைகள் செய்யப்படுகின்றன.
அதை வந்து பரம்பரையா அந்த முக்குடியில் இருக்கிற ஒரு வேளாண் குடும்பம் செய்து கொண்டு இருக்கின்றது. மண்பாண்டை செய்யும் குயவர் குடும்பம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாயக்குருவி சாமியோட சிலைகளை செய்யும் போது எவ்வாறு இருக்கின்றால், மாயக்குருவியோட கையில் அவர் வளர்த்த வல்லத்தான் குருவியும் பக்கத்துல பாம்பு இருக்கும். அதே மாதிரி சாமியோட கையில அதை செய்யும் போது காளி குடம் ஒன்றை, ஏன்னா புடத்தை போட்டு அவர் வந்து குளிக்க சென்ற போது காளி குடத்துடன் சென்றால் போட்டவனால காளி குடத்துடன் இருக்கிறாள். ஒரு 5 தலை பாம்புடன் அந்த சிலை செய்யப்படுகிறது. மறுநாள் இவற்றுக்கு வேட்டி எல்லாம் போட்டு அலங்காரம் செய்து மேளதாளம் முழங்க அவற்றை வந்து ஊர்வலமா எடுத்து செல்கின்றனர். எடுத்து சென்ற பிறகு என்ன பண்ணுகிறார் என்றால், அதை கோவிலில் வைக்கின்ற பழைய சிலையை அகற்றி புதிய சிலையை வைக்கின்றது. இப்போது கருவறையில் நிரந்தரமாக ஒரு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. உற்சவர் சிலையும் இதே போன்று வடித்துள்ளார்கள். மாயக்குருவி சாமி சிலைக்கு அவர்களுக்கு நாமம் போடப்பட்டிருக்கும். திருமண் இவளுக்கு திலகம், குங்கும திலகம் இடப்பட்டிருக்கும் வைணவ முறைப்படியே. அதற்கு பிறகு என்னப்படும் என்றால், என்ன செய்வாங்க என்றால், அந்த ஊர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாசம் திருவிழா களை கட்டுறது, இந்த மாயக்குருவிக்கு திருவிழா வச்ச நாள்ல களை கட்டுக்கும். திருமணம் குறித்த நாள்ல வைகாசி மாசத்துல ஒரு நாள்ல திருமணத்துல களை கட்ட ஆரம்பிக்குமா, என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, முதல் நாள் வந்து விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில் வாசல்ல பொங்கல் இடுவாங்களாம். பால் பொங்கல் இட்டு மறுநாள் வந்து சாமியை உயிர் நீத்த நாள்னு வரும். இந்த உயிர் நீத்த நாளுக்கு அவங்க அந்த சாமி எந்த கல்ல அந்த நடுக்கல் கோவில் மயானத்துல இருக்கும், அந்த உயிர் நீத்த இடத்துல போயிட்டு பூமி குளிர 500 நிறைய பானைகள்ல பொங்கல் இடுவாங்களாம், பூமி குளிர. அதற்கு பிறகு மறுநாள் வந்து கடா வெட்டு வைபவங்களுக்கு பஞ்சம் இருக்காது. கடா வெட்டி நடத்தி 500 கடாக்களுக்கு மேல பலியிட்டு அவங்க பூஜையை நடத்தி அதோட திருவிழாவை முடிச்சிருவாங்களாம். இன்னமும் கூட சரி, முக்குடி கிராமத்துல வந்து கோவில் கட்டப்பட்டு மக்களை இன்னும் காப்பாற்றி வரும் தெய்வங்களாக இருக்கிறார்கள். அந்த தெய்வ மாயக்கண்ணனுடைய குழந்தை, மாயக்கண்ணன் ராக்காட்சியம்மனின் குழந்தைகளான மாயக்குருவி மற்றும் சாமை என்பவர் இன்னும் குடிக்கொண்டு மக்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார்கள் முக்குடி கிராமத்தில். இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா, முக்குடி கிராமத்துல பார்த்தீங்கன்னா யாரும் இன்னும் இந்த செம்மறி ஆடு செய்து கொடுத்த மாயக்குருவியின் தாய் செம்மறி ஆடுக்கு சத்தியம் செய்து கொடுத்தது போல யாரும் வந்து செம்மறி ஆட்டுக்கு அடுத்து கறி பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அந்த ஊர்ல செம்மறி ஆட்டு கறி சாப்பிட மாட்டாங்க. அதே போல பாம்பை எங்க பார்த்தாலும் அடிச்சே கொல்ல மாட்டாங்க. அந்த பாம்பு அவங்களை தீண்டாதான் ஒண்ணும் பண்ணாதான். சத்தியத்துக்கு கட்டப்பட்டது போலவே அவங்களை ஒதுக்கி போயிடுமா முக்குடி கிராமத்துல இன்னமும் கூட. இதுதான் மாயக்குருவி சாமியோட கதை. நன்றி, வணக்கம்.